ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இந்த ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவளோட பேர் ஜியா. ஜியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ தான் வந்து என்னோடய பிளான் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, செத்தடா மகனேன்னு சொல்லிட்டு அங்கேயே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்ப உடம்பு முடியாமல் பெட்டில் படுத்து கிடக்கிறான். அதுக்கு ரீசன் என்னென்னா இவ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து இந்த நிலைமையில் அவனை படுக்க வச்சிருக்கா. ஆனால் இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் கேட்குறான், இப்போ என்ன பண்ணணும் நான் அப்படிங்கும் போது, ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் சைன் பண்ணி கொடுத்துருங்க, அப்புறம் எல்லாமே சரியாக போயிடும்னு சொல்லும் போது இவனும் வந்து எதுவுமே பேசலை, உடனே சைன் பண்ணி கொடுத்துட்டான். இவன் கொடுத்தவொடனே அந்த லாயர் என்ன பண்ணுறான், சரி மேடம், மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். உடனே வந்து ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்து, என்ன சொல்லும், தூங்கிட்டு இருக்கியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொத்தமாக தூங்க போகிறேன் நீனா, ஏன்டா இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் கூட அறிவு யூஸ் பண்ண மாட்டிங்களா, அப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சாக போகிற, எதுக்கு உங்ககிட்ட வந்து இன்னும் பேசி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட, ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் தம்பியும் அக்காவும் கூட சாக போகிறாங்க, அதையும் நீ வந்து கேட்டுக்கிட்டே சாவு அப்படின்னு சொல்லும் போது இவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம், உனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு அவங்கள மட்டும் விட்டு வச்சுருப்பேனா, நீ செத்து போயிட்டா அவங்க பிரச்சனைக்கு வர மாட்டாங்க, அதனால தான் அவங்களையும் முடிச்சு விட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ இறந்து போகிறான். ட்ராமாக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு கடுப்பாக வருது. டே ஹீரோ, என்னடா எவ்வளோ முட்டாளாக இருக்க, ஈஸியாக உன்னை ஏமாற்றி உனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொண்டுட்டு இப்போ இந்த நிலைமைக்கு ஒன்று ஆளாக்கியிருக்கா, அதுக்குள்ளே ட்ராமாவை முடிச்சு விட்டீங்க. எவன் தான் இந்த ட்ராமாவை எழுதி தொலைஞ்சானோ தெரில, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவ்வளோதான். இப்படி ஒரு எண்டிங்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, அந்த இடத்துக்கே போன ஒரு சவுண்டு கேட்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இங்கே ரூமில் உட்காந்த ஹீரோயின் அந்த ஃபோனுக்குள்ளே தெரியுறா. ஆக்சுவலாக அவள் வந்து ட்ராமா வேர்ல்டுக்குள்ளே போயிட்டா போல இருக்கு. அவளுக்கு ஒன்றுமே புரியல, சுற்றி முற்றி பார்க்குறா, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சவ, எத்தனை ட்ராமா பார்த்துருப்பேன், இது எப்படி எனக்கு தெரியாமல் போயிருக்கும், ஓ நான் இப்போ ட்ராமாக்குள்ளே வந்துட்டேனா, சூப்பர் சூப்பர், அங்கேயும் யாருமே இல்லை, அப்பா அம்மா இல்லாமல் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலை கூட கிடைக்கல, அதே மாதிரி இந்த ட்ராமாக்குள்ளே வந்தேன்னா இந்த ட்ராமாவோட கதை ஃபுல்லாக எனக்கு தெரியும், என்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி எப்படி இருக்கும்னு பார்க்கலான்ட்டு போய் கண்ணாடியில் பார்த்தா மெய் ட்ரெஸ் போட்டிருக்கா. இது மெய்டா, ஏண்டா என்னை இங்கே அனுப்பி வச்சவனே, நீ யாருன்னு தெரில, உனக்கு வேறு நல்ல கேரக்டரே கிடைக்கலையா, ஏதாவது மெயின் லீடாக போட்டு விட்டுருக்கலாம்ல, இப்படி மெய்டாக போட்டு வச்சுருக்க, இதில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன சம்பாதிக்கிறது, அவ்வளோதான், எனக்கு இங்கே கூட ராசி இல்லை, தயவு செஞ்சுக்கு பாரு, நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன், மறுபடியும் என்னை மாற்றி விட்டுரு, ஏதாவது மெயின் லீடு போட்டு விடு, அட்லீஸ்ட் அந்த ஹீரோக்கு அக்கா கேரக்டராவது போட்டு விடு அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா இந்த பக்கம். அப்போ அந்த பக்கம் வந்து ஜியா வர சவுண்ட் கேட்குது. உடனே ஹீரோயினை பிடிச்ச அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்போ நம்ம எந்த கேரக்டரில் இருக்கோம், நம்மளோட பேர் என்ன, இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் தான் முடிச்சு நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. அப்போ ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு மாசா என்ட்ரி கொடுக்குறான். இவனை பார்த்துக்கிட்டே பின்னாடியே எல்லாரும் ஓடுறாங்க. அவன் கோட்டை கழட்டுறது, இப்போ கழட்டி விடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏதாவது ஒன்று பண்ணலான்ட்டு பார்த்தா எல்லாரும் பட்டு பட்டுன்னு செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்ணுறா, கொடுங்க நான் கழட்டி விடுறேன்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டா. ஹீரோ பார்க்குறான், என்னடா பண்ணுது இந்த பிள்ளை அப்படின்ட்டு. ஐயோ சாரிங்க, கொஞ்சம் ஓவராக போயிட்டனும், சரி நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓரமாக போய் நின்றுக்கிறா. அப்போ ஜியா என்ன பண்ணுறா, அவனுக்கு வந்து லெமனேட் எடுத்துகிட்டு வரா. அந்த லெமனேடை பார்த்த உடனே இவளுக்கு டவுட் வந்துருச்சு. ஹீரோயின் அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஜியா என்ன சொல்கிறா, உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு காலை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், குடிங்க, உடம்புக்கு நல்லதுங்கும் போது இவளுக்கு புரிஞ்சிச்சு, ஓ இதில் தான் ஸ்லோ பாய்சன் கலந்துருக்காளா, பரவாயில்ல, குடிச்சின்னா கொஞ்ச நேரத்துலேயே செத்து போயிடுவா, ஆல்ரெடி உனக்கு 4 டோஸ் கொடுத்துட்டா, இன்னும் ஒரு 3 டோஸ் கொடுத்தானா அவ்வளோதான், காலி தான் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கா. இது வந்து ஹீரோக்கு கேட்குது. ஹீரோ யோசிக்கிறான், யார் பேசுனதுப்பா, யார் இங்கே பேசுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஜியா சொல்கிறா, இல்லையே யாரும் பேசலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, என்னாச்சு, இந்த இடியட்டுக்கு நான் பேசுகிறது கேட்குதா, அது எப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டா, ஹீரோயின் தான் பேசுகிறா, விச் மீன்ஸ் அவன் மனசில் நினைக்கிறா அது நமக்கு கேட்குதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்து இந்த ஜியாலாம் ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்கா, குடிங்க யாரும் பேசல, உங்கள் உடம்புக்கு இது நல்லதுங்கும் போது ஹீரோயின் யோசிக்கிறா, இல்லை வேலைக்கு ஆகாது, இதை தடுத்தே தீரணுன்ட்டு ஓடி கீழே விழுந்து அந்த ஜூஸை வந்து கீழே தள்ளி விட்டுட்டா. நல்ல வேலை தடுத்துட்டோம், இல்லைனா யார் எனக்கு சம்பளம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சவ, நான் வேணால் வேறு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரட்டா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு ஜியா, இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை வாங்கிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, எப்படி அவள் பேசுகிறது எனக்கு கேட்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு முடிச்சுட்டே உட்காந்துருக்கான். இவன் போய் அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் வச்சுக்கணும் வாங்காமல் அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அவள் பேர் சொல்லி கூப்பிடுறான். இவளுக்கு புரியல யாரை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் திருப்பி கூப்பிட்ட உடனே என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா.
இவளுக்கு அப்பயும் டவுட்டு. உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் திரும்பி பார்த்து, என் பேர் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருமே ஆமாங்கிற மாரி சொல்றாங்க. அவ்வளோதான் இவளுக்கு இவ்வளோ இருக்கே எவ்வளமான பேரையா எனக்கு வச்சிருக்கான் இந்த ரைட்டரு. கருமம் நல்லாவே இல்லையே பேரு. இதுக்கு என் பேரே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல. இது எல்லாமே ஹீரோக்கு கேட்குது. ஹீரோ சொல்றான், என்னடா இது ஏதாவது நோய் கீய் வந்துருச்சா? இல்ல இதெல்லாம் கனவான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணும் புரியல. உடனே என்ன பண்றா இந்த ஜியா, திருப்பி ஒரு கிளாஸ்ல வந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இத பார்த்த உடனே திருப்பி குடிக்கலான்ட்டு இவன் போறான். ஏங்க சார் குடிக்காதீங்க சார், வெறும் வயித்துல இதெல்லாம் குடிச்சா உடம்புக்கு நல்லதே கிடையாது. சொன்னா கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி எதுக்கு குடிச்சிக்கிட்டு செத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இந்த ஜூஸையும் கீழே வச்சிடுறான். இந்த பக்கம் ஜியாவை எவ்வளோ சொல்லி பார்க்குறா, நான் கொடுத்து நீங்கள் குடிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இப்போ குடிக்கிற மூடே இல்லை, பசிக்குது ஏதாவது சாப்பிட்லாம், அப்புறமா குடிக்கிறத பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜியா மனசுக்குள்ளே யோசிக்கிறா, குடிச்சேன்னு வச்சுக்க மகனே, அவ்வளோதான் கால் ரெண்டும் விழுந்து நடக்க முடியாமல் பேரலைஸ் ஆகிடுவேன் பார்த்துக்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவள் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா, நீ அதுக்கப்புறம் சாக வேண்டியது தான் சொல்லும் போது இது எல்லாமே வந்து ஹீரோக்கு கேட்குது. இந்த பக்கம் வந்து நம்ம ஜியாவுக்குமே டவுட் வருது, என்ன பிரச்சனை, எதுக்கு வந்து இவன் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து வேறு ஏதாவது பேசுவாளான்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜியா பேசுகிறது எதையுமே காதலே வாங்கல. அப்போ ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, கேட்பார் இந்த வேலை நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை, அது மட்டும் இல்லாமல் இந்த காசும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஹீரோவை சாக விடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோவோட தம்பி அக்கா 2 பேருமே நம்ம சேவ் பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலைங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே ஹீரோக்கும் கேட்குது. அப்போ ஜியா வந்து, எங்கே பார்த்துட்ருக்கீங்க, உங்ககிட்ட நான் சொன்னால நம்ம என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கணும் தெரியுமா, அதுக்கு என்னென்னலாம் எனக்கு வேணும் தெரியுமா, ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேங்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் யோசிக்கிறா, என்ன லிஸ்ட்டு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு, அப்புறம் அந்த கவுனு, அது என்ன 3 மில்லியனா 4 மில்லியனா, அந்த கவுன் கேட்பா. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறா. இது எல்லாமே ஆக்சுவலாக ஹீரோக்கு கேட்குது. ஹீரோ யோசிக்கிறான், இவ்வளோவா இவ கேட்பாங்கிற மாதிரி. அதே மாதிரி வச்சுசல் மாறாமல் எல்லாத்தையுமே ஜியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி கொடுத்துருங்க, அதே மாதிரி அந்த கவுனு அதுவும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அச்சசல் அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் ஹீரோக்கு நம்பிக்கையே வருது. ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, நான் இவ்வளோ நேரம் கனவு கண்டதான் நினச்சேன், ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வருதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் மொழி பிதிங்க போய் உட்காந்துருக்கான் அந்த இடத்துல அவன். ஆனால் ஜியா லிஸ்ட்டுக்கு மேலே லிஸ்ட்டை அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு பார்க்கும்போது, ஐய இவளுக்கு என்ன இவ்வளோ அல்பையாக இருக்கா, விட்டால் இந்த வீடியோ எழுதி கேட்பா போல இருக்கே, நான் இவ்வளோ மாதிரி இல்லை நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஜியா நோட் பண்ணிட்டா. உடனே ஜியா கேட்குறா, அம்மா என்ன லுக் அது, என்னமோ கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறா, என்ன அப்படி அருவருப்பாக நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது, மேடம் இல்லை மேடம், நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் டே ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அந்த மாதிரி ஏதோ கனவு கண்டுட்டு இருந்தேன், நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்குது, ஆக்சுவலாக நீங்கள் என்ன பேசுனீங்கிறது கூட என் காதில் விழவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த ஜியா இதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரில. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்கே பாரு இந்த வீட்டில் எனக்கு தானே உரிமை அதிகம், நான் சொல்கிறத நீ கேட்பியா மாட்டியா, இப்போயே இவ்வளோ வந்து வேலையை விட்டு அனுப்புன்னு சொல்லும் போது, இல்லை வேண்டாங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இங்கே பாரு நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்கும் போது, இதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம், இப்போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி இவன் கிளம்ப பார்க்குறான். ஆனால் இவளுக்கு வந்து இதை ஏற்றுக்கவே முடியல. எதுக்கு இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவளுக்கு கடுப்பாகுது. ஒருவேளை நம்மளை விட அவள் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்குலாம் கடுப்பாக இருக்குது. நானே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. உடனே அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொன்னவன், இதுக்கப்புறம் இங்கே உனக்கு வேலை கிடையாது, இதுக்கப்புறம் நீ எங்கே வேலை பார்க்கணுன்னா என்னோட செக்ரட்டரியாக என் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்கணும், நாளைக்கு கரெக்டாக 9 மணிக்கு காலைல வந்துரு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இது ஜியாவால் ஏற்றுக்கவே முடியல. இவளை வேலையை விட்டு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் என்னென்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கான், இது இப்படிலாம் இருக்க மாட்டானே, சொன்ன பிச்சு கேட்டு நடந்துப்பானேங்கிற மாதிரி இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின், நானா இனியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னையே தான் சொல்கிறீங்க தானே இருக்க நீ, உன்னை தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது இவ யோசிச்சு பார்க்குறா. 50K தானே கொடுப்பாங்க சேலரி, அந்த சேலரியோட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லும்போது, சரி ஓகே உன்னோட சேலரியை விட 10K எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ படுக்க அங்கேருந்து போயிட்டான். ஹீரோயினும் குஷியாக அடுத்த நாள் அழகாக கிளம்பி காலையிலே ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. 60K அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே வரா. ஹீரோ அவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு என்னென்னா இவளுக்கு இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால தான் கூடவே வச்சிருக்கணும்னு யோசிச்சிருப்பான். இவன் கேட்குறான், உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்கும்போது, அதுவா நான்லாம் ப்ரோ டிரைவர், என்னெல்லாம் ஊட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஸ்லேயே ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் சும்மா தான் அடிச்சு விட்டுருப்பான். ஹீரோ சொல்கிறான், சரி சரி வா கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். எது பிரேக்கு எது ஆக்சிலேட்டர்னே தெரியாதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வரும்போது காரை காணோம். என்ன பாஸ் பட்ஜெட் இல்லைன்னு காரை வித்துட்டிங்களா, காரு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காணுங்கும் போது இவன் கால் பண்ணி கேட்குறான். செக்ரட்டரி தான் அந்த இடத்துக்கு வரான். அம்மா என்னாச்சு, எதுக்கு எங்கே போச்சு என்னோட கார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து பாஸ் மேடம் தான் எடுத்து போயிட்டாங்க, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்கங்கும் போது, அப்படியாங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் மைண்டுக்குள்ளேயே யோசிக்கிறா,
ஓ! இந்த சீனா? அதான் அந்த ஜியாவோட பாய் ஃப்ரெண்டா? அவன் தானே கார் எடுத்துட்டு போயிருக்கான். இன்னைக்கு கூட கார ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு வந்து குடுப்பானே! இது வந்து நான் படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி அத நெனச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே ஹீரோக்கு வந்து கேட்குதுல்ல. அதனால அவன் என்ன யோசிக்கிறான்னா, அப்படியா? சரி ஓகே. இதுக்கு ஒரு பிளான் போட்டுற வேண்டியதான்ட்டு, இங்க பாரு, இப்போ உடனே ஜியாவுக்கு கால் பண்ணி அவ எங்க இருக்கான்னு பாரு. அவ எங்க இருக்காங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கும்போது, இவனும் சரி ஓகே, ஓகேன்னு மண்டைய திருப்பி இப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, ஆமா இவன்கிட்டயே சொல்லு. இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஜியா எள்ளுன்னா இவன் என்னையா நிற்பான். அவள் என்ன தப்பு பண்ணாலும் அந்த திருட்டு வேலையெல்லாம் இவன் உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்கிற மாதிரி இவ யோசிக்கிறா. இதுவுமே ஹீரோக்கு காதல் விழுது. சரி சரி எதுவும் பண்ண வேணாம் நீனு, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை அனுப்பி விட்டுட்டான். சரி இப்போ என்ன பண்ணுறது, எப்படி மீட்டிங்க்கு போகிறதுங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இன்னொரு வண்டியில் போகலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, சரி ஓகே எனக்கு வேறு வழி இல்லை போய் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டான். வந்து பார்த்தா ஒரு ஸ்கூட்டி, அதில் வேற ஹீரோயின் அங்கங்கேயும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கா. இவளை பார்த்தாலே ஒழுங்காக ஓட்டுவாளான்னு அவனுக்கு பயமாக இருக்கு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்கூட்டரில் போகிறான் போல இருக்கு, ரொம்ப பயப்படுறான். பாஸ் இங்கே பாருங்க, என்ன நடந்தாலும் சரி குதிச்சிருங்க, அதுக்கு மேலே எதுவும் யோசிக்காதீங்க. ஏதாவது நான் பிரேக் போடலைன்னா நீங்கள் கொஞ்சம் மட்டும் காலை கொடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி பிரேக் போட்டே வாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு பயமாக இருக்கு, எப்படி உட்காரதுனே தெரில. ஹீரோயினை டைட்டாக பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட காரில் இந்த ஜியாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் உட்காந்து ஜாலியாக பாட்டு போட்டுக்கிட்டு அவன் என்னமோ ஒரிஜினல் கால் மாதிரி அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ காருக்கு பின்னாடி வந்து யாரோ மோதுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் தான். இவனோட பேர் அலெக்ஸ். அலெக்ஸ் என்ன சொல்கிறான், கண்ணு தெரியல உங்களுக்கு, எப்படி வண்டி ஓட்டிட்டு வந்து இப்படி மோதுறீங்க அப்படிங்கும் போது ஹீரோயின் இந்த பக்கம் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ கப்பிள்ஸா, அதானே பார்த்தோம், இந்த கப்பிள் தொலை தாங்க முடியல, எங்கே போனாலும் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு சண்டைக்கு போயிடுறான். ஹீரோயின் உடனே டக்குன்னு, பாஸ் இது உங்களோட கார் தானே, இந்த காரை இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், காரை வந்து ஜியா மேடம் தானே எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ பக்கத்தில் போய் கேட்கலான்ட்டு போகிறான். ஆனால் அலெக்ஸ் ஓங்கி கண்ணத்துலேயே ஒரு அடி விட்டுறான் ஹீரோவை. ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வருது. என் கார்லேயே வந்துட்டு என்னையே அடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு கொலைகானில் தான் அடிக்க போய்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் தான் தடுக்கிறா, இல்லை வேண்டாம் சண்டை வேணான்னு சொல்லிட்டு. உடனே இவன் கேட்குறான், பாரு உனக்கு காசு கொடுத்துரு, எப்பேற்பட்ட பிராண்டு தெரியுமா இது, செலவாகும் 50,000 செலவாகும் கூட அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போயிட்டு இருக்கான். உனக்கு ஹீரோயின் வந்து, பாருங்க சண்டை போட்டுக்காதீங்க பாஸ், நீங்கள் என்ன வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டவ, என்னடா பிரச்சனை உனக்கு, இவ்வளோ பெரிய கார் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்கிற, ஒரு 50,000 கொடுத்து அதை செலவு பண்ண முடியாது, எங்ககிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போது, ஓ இந்த மாதிரி தான் போயிட்டு எல்லா காரையும் மோதி மோதி அவங்க பணக்காரங்களான்னு பார்த்து அவங்கள்ட்டேருந்து காசு பறிக்கிற கும்பலா நீங்கள், பார்த்தாலே தெரியுது, உங்கள் 2 பேரும் பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க போது என்ன பார்த்தா அப்படியா தெரியுதுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ மனசுக்குள்ளே யோசிக்கிறா, இந்த ஜியாவோட பாய் ஃப்ரெண்ட் ஓவராக தான் பேசுகிறான், இந்த ஹீரோ ஏன் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான், சும்மாவே நின்றுட்டு இருக்கான், ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கும் போது உனக்கு ஹீரோ டக்குன்னு கால் பண்ணுறான். கால் பண்ணி அவனோட செக்ரட்டரி இருக்கான்ல அவங்ககிட்ட தான் சொல்கிறான், இங்கே பாரு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஜியா கொஞ்சம் நேரத்தில் என் லைனுக்கு வரணும், காரும் வந்து இப்போ என்கிட்ட வரணும், அது மட்டும் தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். என்னப்பா இவ்வளோ நேரம் வந்து காசு தர மாட்டேன்னு சண்டை போட்டிங்க, இப்போ இந்த காரே என்னது தான் சொல்லி சண்டை போட போகிறீங்களா, பண்ணுங்க பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு மிரட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்த டைம்னு பார்த்து இவனுக்கு கால் வருது, அந்த செக்ரட்டரி தான் கால் பண்ணுறான் போல இருக்கு. அவனுக்குமே இந்த ஜியாவும் இவனும் வந்து டேட் பண்ணுறதுலாம் தெரியும் போல. அவன் என்ன சொல்கிறான், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறீங்களா, மேடம் வந்து சீக்கிரமாக உங்களை கார் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டவுடனே இவனே யோசிக்கிறான், எதுக்குக்கா நம்ம கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தானே வாங்கிட்டு வந்தோம், இவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவா. இங்கே பாருங்க என் செல்லம் கூப்பிடுது, அதனால நான் போய்கிட்டு இருக்கேன், இல்லைனா உங்களை விட்டு போகிறதுக்குலாம் எனக்கு என்ன இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. அவ்வளோ சீக்கிரம் நான் போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே வம்பிழுத்துட்டே இருக்கா. இப்படியே சண்டை போயிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல, 9:30 ஆயிடுச்சு. ஹீரோயின் சொல்கிறா, பாஸ் டைம் ஆயிடுச்சு பாஸ், ஏதாவது டாக்ஸி பிடிச்சி போயிடலாமாங்கும் போது, லூசா நீனா, ஆல்ரெடி 9:30 ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், அவங்க வந்து ரீஷெடியூல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போகிறோம், என்ன அடிச்சிட்டாலும் அவன் நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த விஷயம் எல்லாமே இந்த ஜியாவோட காதுக்கு வருது. செக்ரட்டரி சொல்லியிருப்பான் போல இருக்கு. உடனே கால் பண்ணுறா இவனுக்கு, அம்மா எங்கே இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தவங்க வந்து என் காரில் மோதிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான், நீ வா ஃபஸ்ட்டு நீ வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி சரி உனக்கு ஒன்றும் ஆகலை நீ நல்லா தானே இருக்கான்னு கேட்கும்போது, நல்லா தான் இருக்கேன் சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறான். அட்ரஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் செல்லம் வருவா, வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கால் எடுத்து உதைக்கிற மாதிரி வரான். உடனே என்ன பண்ணுறா, ஹீரோயின் குறுக்க போயிட்டு ஹீரோக்கு முண்டி தடுக்கிற மாதிரி போகிறா. இதில் ஸ்லிப் ஆகி அவன் கையிலே விழுந்துடுறா. 2 பேரும் அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், பரவாயில்ல நீ ரொம்ப அழகாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு இருந்த இந்த அலெக்ஸ் என்ன சொல்கிறான், பரவாயில்லடா என்னை விட செம பிளேயராக இருப்ப போலையே, எப்படி பொண்ணுங்கள்கிட்ட விட்டு போடுறாங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான்.
இவ்வளோ நேரத்துக்கு ஹீரோக்கு வந்து கொஞ்சம் தான் கோவம் இருந்திருக்கும். ஆனால் இவன் காலை தூக்கிட்டு உதைக்க வந்திருப்பான்ல, அது லைட்டாக ஹீரோயின் மேலேயும் பட்டிருக்கும். அந்த காண்டில் என்ன பண்ணுறான், இவனுக்கு வந்து ஒரு பாடி கார்டு இருப்பான். அவனுக்கு கால் பண்ணி இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது, டக்கு நீங்கள் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லிட்டு கால் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அலெக்ஸ், என்ன நான் கூப்பிட்டேன் நீ அடியால் கூப்பிட்றியா, நீ அதுக்கெலாம் செட் ஆக மாட்டே பாஸ், என் ஆள் ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஜியா தான் நின்றுட்டு இருக்கா. ஜியாவுக்கு தெரியாதுல்ல அங்கே வந்து அலெக்ஸ் பிரச்சனை பண்ணுறதே ஹீரோ கிட்ட தான்ட்டு. அவ போய் பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, பரவாயில்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல, தனியாக எதையும் ஃபேஸ் பண்ணாதன்ட்டு, உனக்கு அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, பாஸ் பார்த்தீங்களா உங்கள் ஆள் தான் அவங்க ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி நல்லா இருக்கா கேட்குறதுக்கு அப்படி காதில் தேன் வந்து பாயுமேங்கும் போது வாய மூடுறேன்னு இவன் கடுப்பில் நின்றுட்டு இருக்கான். இவ அப்படியே வம்பிழுக்கிற மாதிரி, யார் என் ஆள் மேலே கை வச்சது அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி கூப்பிட்டு வரும்போது, நான் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னே நின்றுட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே இவளுக்கு கல் இல்லை என்ன நடக்குதுன்னு புரியாமல் மொழி பிதுங்கி போய் நின்றுட்டு இருக்கா. உடனே வந்து ஹீரோயின், இப்போ பேசுங்கடிங்கிற மாதிரி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த ஒரு நொடிக்காக தான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன். இந்த ரைட்டருக்கு ஏதாவது தெரியுதா, ஒரு வருஷமாக ஸ்டோரி எழுதுறான், ஒரு கதையும் ஒழுங்காக எழுதி முடிக்கல. நான் வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஸ்டோரியவே மாற்றி விட்டுட்டேன், அதுக்குள்ளே இந்த ஜியாவை மாட்டி விட்டேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஜியா என்ன சொல்கிறா, ஐயோ நீங்களா, சாரிங்க அது வந்து என்னோட தம்பி தான், இவன் என்னோட கசின், அதனால தான் அவன்கிட்ட கார் கொடுத்து அனுப்புனா, என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை போய் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ யோசிக்கிறான், போடு எவ்வளோ ட்ராமா வேணா போடு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே ஜியா சொல்கிறேன், இங்கே பாருங்க மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் தெரிஞ்சிருந்தா அவன் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டான், மன்னிச்சிருங்கும் போது நம்ம ஹீரோவோட பாடி கார்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வரும்போதே மாதம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்குறதுக்கு நல்லா மாஃபியா கும்பலை சேர்ந்தவன் மாதிரி தான் இருக்கான். அவனை பார்த்துன்னு ஜியா பயந்துடுறா. இவர் எதுக்கு இங்கே கூப்பிட்டீங்க, இவர் ரொம்ப மோசமானவராச்சு, இவர் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்கும்போது, இப்போ சொல்லுவல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோன்ட்டு, இங்கே பாரு அவன் என்னையே அடிச்சிட்டான், இதுக்கப்புறம் அவனுக்கு யாரையுமே அடிக்கிறதுக்கு கை இருக்கக்கூடாது, 2 கையும் முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இந்த பாடி கார்டு அடுத்த செகண்ட் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஹீரோயின் வந்து ஜியாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேரும் தான் இந்த காரில் போய் ஆகணும். பாடி கார்டு தான் காரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்திருப்பான், ஹீரோயின் தான் ஓட்ட போகிறா. ஆனால் என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு அப்படி நெஞ்சில் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவனுக்கு தான் வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து வச்சிருக்கால, அதனால தான் வலி வந்துருச்சு போல இருக்கு. ஹீரோயின் யோசிக்கிறா, இருங்க பாஸ் போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. கண்ணு முடிச்சு பார்க்குறான், பக்கத்தில் இவ கையை பிடிச்சிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கா, ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு. அவன் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு, அம்மா என்ன இடம் இது, எங்கே இருக்கேன் நானுன்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமே, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்கும்போது இவ சிரிக்கிறா. ஏன் இப்போ சிரிக்கிறா, நான் என்ன சொன்னாங்க போது, ஏங்க மாதத்துக்கு ஒரு நாள் போயிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, உங்கள் உடம்புக்குள்ளே அவ்வளோ பாய்சன் கலந்து போய் கிடக்குது, அவங்க எப்பயே கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க, ஏன் சொல்லலைன்னா எல்லாருமே ஜியாவோட ஆளுங்க. இப்போது உங்களுக்கு புரியுதா இல்லையா, உங்களுக்கு 6 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க, அது இப்போ பாதி உடம்பு ஃபுல்லாக பரவிருக்கு. அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்போ பாதி அளவுக்கு பாய்சனை வெளியில் எடுத்துட்டாங்க, ஆனால் நீங்கள் மந்த்லி ஒன் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வாங்க, உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தொலைஞ்சிட்டு போகிறீங்க, அவ்வளோதான் அவங்கள மடிச்சு சவப்பெட்டியில் வச்சு அனுப்பி விட்டுருவாங்கன்னு சொல்லி விவரம் மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்கிற மாதிரி பக்கத்தில் வரும்போது 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துடுறாங்க. ஹீரோயின் வேறு என்னமோ தெரில, அவன் கண்ணுக்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுறா. அப்படியே அவனே பார்த்துட்டு இருந்தவ, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா அது உங்ககிட்ட பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய் நில்ல, கொஞ்சம் என்கிட்ட பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி அவள் பேரை சொல்லி கூப்பிட்றான். இவ்வளோ கடுப்பாக இருக்குது, இங்கே பாருங்க எனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி கூட கூப்பிடுங்க, ஆனால் இந்த பேர் நல்லாவே இல்லை, அப்படி மட்டும் என்ன கூப்பிடாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கா. உடனே என்ன சொல்கிறான், சரி நான் உன்னை அப்படி கூப்பிடல, எனக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ண, இப்போ வந்து நான் உன்னை மட்டும் தான் நம்புகிறேன், அதனால எனக்காக இந்த ஜியா என்னென்னலாம் பண்ணுறா, என்னென்ன வேலை பார்க்குறாங்கிற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, அவளை பார்த்துக்கிட்டே இருந்து அவள் பண்ணுற ஒரு விஷயத்தையும் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி பாஸ் என்ன இன்க்ரிமெண்ட் தருவீங்களான்னு கேட்கும்போது, நீ கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் 10,000 ரூபாய் காசு தராங்கிற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான், அவளுக்கு குஷி ஆயிடுச்சு. உடனே என்ன சொல்கிறா, எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும், நான் வந்து மெய்ட் ரூமில் கூட தங்கிக்கிறேன், எனக்கு வெளியில் போய் தங்குறதுக்கு இடம் இல்லை, ப்ளீஸ் எனக்கு ஒரு ரூம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்கும்போது, இவனுக்குமே இவ பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுது, அதனால வீட்டில் போய் தங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவனும் சரி நான் போயிட்டு வீட்டை ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோலாம் எதுக்கு சிரிக்கிறான்னு அவனுக்கே தெரியல, ஆனால் என்னமோ தெரியல, ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. இந்த பக்கம் அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. இந்த ஜியா என்ன பண்ணுறா, அங்கே வேலை பார்க்குற மெய்டெல்லாம் செம்மையாக அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு ஒத்துக்க, என் செயினை நீ தானே திருடணும்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இல்லை நான் எடுக்கல மேடம், எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை மேடம் போது, இங்கே பாரு ஒன்று அந்த செயினை வந்து இந்த ஹீரோயின் தான் திருடினா, நீ ஒத்துக்க, உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன், உனக்கு நான் காசும் தரேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் நீ தான் வந்து திருடனன்னு ஒத்துக்கோ, உன்னை பிடிச்சி நான் ஜெயிலில் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அவள் இன்டெரக்டாக என்ன சொல்கிறான்னா, அவன் மேலே பழியை போட்டு நீ தப்பிச்சுக்கோ, உன்னை நான் விட்டுறேங்கிற மாதிரி சொல்லி
சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு தங்கச்சி மாதிரி, அவள் மேலே பொய்யான பழிலாம் நான் போட மாட்டேன், நானும் திருடல அவளும் திருடலைங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டபனாக பேசிக்கிட்டு இருக்கா. உடனே இந்த ஜியா போட்டு செம்மையாக அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக இந்த டைம்னு பார்த்து தான் ஹீரோயின் வீடை பார்க்கலான்ட்டு வந்திருப்பா. கரெக்டாக பார்த்துட்டா. உடனே வந்து அவள் ஃப்ரெண்டை எழுப்பி விட்டுட்டு கூட்டு போங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட அனுப்பி வைக்கிறா. உடனே ஜியா அவங்கள ஸ்டாப் பண்ணி, என்ன நீ என்ன இந்த வீட்டுக்கு ஓனரா, என்னமோ நீ பாட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா, திருடிட்டு போயிருக்கா, அந்த திருடி அப்படிலாம் சும்மா விட முடியாதுங்கும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவள் திருடினதை நீ பார்த்தியான்னு கேட்கும் போது என்னன்னா பார்க்காமையா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே கோவம் வந்து அவளை அடிக்கலான்ட்டு போகும்போது ஹீரோயின் கை பிடிச்சிடறா. நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு ஓங்கி கன்னத்திலே பொலிர்னு ஒன்று விடுறா. இப்போ நீ என்ன அடிச்சியா, என்னையும் அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஷாக்காகி நின்றுட்டு இருக்கா. ஆமாண்டி உன்னை தான் அடித்தேன், என்ன பெரிய ஆளா நின்று, ஆனால் உனா என்னமோ மேடை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ என்னென்ன சில்லாலங்கடி வேலைலாம் பார்த்துன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, எல்லா வேலையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக சர்வலைன்ஸ் கேமரா இருக்குது, அவள் திருடி இருந்தால் அதில் பதிவாயிருக்காதா, எடுத்து பார்ப்போமா, அவள் திருடினாலா இல்லை நீ திருடினியான்னு பார்க்கலாமாங்கும் போது சியாக்கு என்ன பேசுறேன்னு தெரியல, ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கா. அப்புறம் இன்னொன்று வால் இருக்கான்ல, அவனை பாடிகார்டு கூப்பிட்டு போனாரு, அவன் உயிரோடு இருக்கானா இல்லை செத்து போயிட்டானோ உனக்கு தெரியுமா, முதல்ல போய் அதை பாரு, அதை விட்டுட்டு மேடிங்கில் போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கா, வேறு வேலை இல்லை. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும், ஹீரோக்கு அவன் உனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தது தெரிஞ்சிருச்சு, இப்போ அவன் க்யூர் ஆகிட்டான், இதுக்கு மேலே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, முடிஞ்சா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா ஹீரோயின். ஜியாவுக்கு அப்படியே மண்டை குடைச்சலாக இருக்குது. என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு புரியாமல் டாக்டருக்கு கால் பண்ணி கேட்குறா. அம்மா என்ன தான் நடக்குது, ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் வரலங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. அப்போ வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவளுக்கு புரிஞ்சிருச்சு. டைரெக்டாக இவளோட அப்பாவை தான் பார்க்கறதுக்காக போயிருக்கா. அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னடா செல்லம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு விஷயமும் இல்லை, என்னோட பிளானில் எல்லாத்தையும் மண்ணலி கொட்டிட்டு அங்கே ஒருத்தி உட்காந்துருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பாங்கும் போது என்ன சொல்கிறா, ஹீரோ போய் நீ சொல்கிறதான்னு கேட்டு நடந்துட்டு இருந்தான், என்னாச்சுன்னு கேட்கும்போது தெரிலப்பாங்கிற மாதிரி சொல்கிறா. சரி விடு, நான் சொல்கிறத மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு இதை காதுக்குள்ளே சொல்கிறாரு, என்ன சொன்னார்னு தெரில. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட தம்பியை தான் காமிக்கிறாங்க. அவன் அப்ராட்லேருந்து இன்றைக்கி தான் ஊருக்கு வந்திருக்கான் போல இருக்கு, அண்ணனை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கான், வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினா அந்த இடத்துக்கு உள்ளே வரா. இவளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஓ இவனா, ஓ அண்ணனும் தம்பி ஒரே மாதிரி தான், பொண்ணுங்களை நம்பி ஏமாந்து போகிறானுங்க, இவளுங்க ரெண்டு பேர் தங்கச்சி அக்கான்னு சொல்லி தெரியாமையே இவனுங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க, தெரியும் போது என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாமே ஹீரோக்கும் காதில் விழுது. அடுத்து இவன் என்ன யோசிப்பாங்கிற மாதிரி தான் ஹீரோ அப்படியே அவளே நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா இந்த ஜியாவோட தங்கச்சி தான் வந்து இவனை லவ் பண்ணுறா போல இருக்கு, அவளுமே இவனை ஏமாத்துறதுக்காக தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கடைசியில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவனுங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண போகிறாங்கிறது நல்லாவே ஹீரோயினுக்கு தெரியும். அதை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இது ஹீரோக்குமே காதில் விழுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு அப்படி மண்டை குழம்புது. உடனே வந்து தம்பிக்காரன் என்ன கேட்குறா, என்னன்னா உங்கள் என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி எங்கள் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமான்னு கேட்கும்போது இல்லைடா இப்போதைக்கு என் என்கேஜ்மெண்ட் வேண்டாம், உங்களோட வேலையை பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ணுற பொண்ணை நான் மீட் பண்ணுண்டாங்கும் போது ஏன்னா என்னாச்சு இப்போ மீட் பண்ணுன்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது இல்லை நான் மீட் பண்ணதே இல்லைடா அதனால தான் சொல்கிறான். அது ஒன்றும் இல்லைண்ணா நீ பிஸியாக இருந்தல்ல அதனால தான் மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கே அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். கண்டுபிடிக்கிறான், என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் மண்டை வழியாக தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஜியா ஏதோ ஒரு பேப்பரை கையில் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பக்கம் நிற்கிறத பார்த்த உடனே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுட்டு இங்கே பாருங்க ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. இதில் வந்து இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ரிப்போர்ட் இருக்குது. ஹீரோவே ஷாக் ஆகிட்டான், என்னடா நடக்குதுங்கன்ட்டு. ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இவன் முடிச்சுட்டு உட்காந்துருக்கா. என்ன விஷயம்னா இது ஜியா வந்து இது வரைக்கும் 4-5 பேர் டேட் பண்ணியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஒரு 12-20 தடவை வந்து அபார்ஷனும் பண்ணியிருக்கா, அதனால குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அதை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே ஹீரோக்கும் காதில் விழுது. இப்போ இவர்கிட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சு நிற்கும் போது இதுதான் ஹீரோக்கு நல்லாவே கேட்குது. அதனால் அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ரிப்போர்ட் உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்னையே சந்தேகப்படுறீங்களா, நீங்கள் நம்பலையா, வேணா நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம், என்ன குழந்தை ரொம்ப சின்னதாக இருக்கும், இப்போ டெஸ்ட் எடுத்தால் குழந்தைக்கு பிரச்சனை ஆயிரும், அதனால நீங்கள் ஓகேனா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோன்னு சொல்கிறான், சேச்சா அப்படிலாம் இல்லை, உன்னை நம்பாமல் இருப்பேனா, கண்டிப்பாக நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். இவளும் வந்து அங்கேருந்து ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கா. ஆனால் போனதுக்கப்புறமா வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். ஏன்னா இவன் நம்மளை போல இருக்க, அவளை வந்து ஏமாற்றி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். ஆனால் அவள் கடுப்புலேயே தான் வந்துக்கிட்டு இருக்கா. தம்பிக்கார் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஹாய் அண்ணி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை கூட கண்டுக்காமல் அங்கேருந்து அவள் போய்கிட்டு இருக்கா. உடனே தம்பிக்காரன் உள்ளே வந்துட்டு என்னாச்சுன்னா 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ பிளேஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சொல்லு, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். ஹீரோயின்
பக்கத்தில் நின்றுட்டு என்ன பாஸ் இது உங்கள் குழந்தை தான் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அது என்னோடய குழந்தை இல்லைன்ட்டு. எனக்கு இப்போ தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையாங்கிறது தான் தெரியணும். அதுக்கான கரெக்டான ஆள் நீ தான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வாங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எவ்வளோ காசு தருவீங்கன்னு கேட்கும்போது, உன் சம்பளத்தை டபுளாக பண்ணி தரேன், என்ன ஓகேவான்னு கேட்டோன்னே இவளுக்கு குஷி ஆயிடுச்சு. அப்படியே க்ளோஸ்அப்பில் பக்கத்தில் வந்துட்டா. பக்கத்தில் வந்துட்டு ஓகேன்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி போய் உட்காந்துருக்கான். இதெல்லாம் புதுசாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு இவனுக்கு ஹீரோயினை. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டா போல இருக்குது. அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, சும்மா டூப்பாக தான் சொல்லியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. மற்ற நேரம் என்ன பண்ணுறது, போர் அடிக்குமேனு யோசிச்சவ சரின்ட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ ஞாபகமாகவே இருக்கு. ஏன் அப்படி தோணுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்து மீட் பண்ணியிருப்பான் போல இருக்கு அவன் தம்பி லவ்வரை. ஆனால் இவனுக்கு வந்து அவன் மேலே டவுட்டாகவே இருக்கா. தம்பிக்காரன்ட்ட என்ன சொல்கிறான், ஒரு தடவை நம்ம யோசிச்சுட்டு அப்புறமா என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்கும்போது இவனுக்கு கோவம் வந்துடுது. உடனே சட்டையை பிடிச்சி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, உன்னோட என்கேஜ்மெண்ட்டை நீ வந்து போஸ்ட்பான் பண்ண, அதுலேயே ஒரு நாய் இருந்துச்சு, ஏன் என்கேஜ்மெண்ட்டை நீ எப்படி போஸ்ட்பான் பண்ணலாம், அவள் சரியில்லைங்கிறத எப்படி ஒரு தடவை பார்த்து நீ சொல்ல முடியும், அவள் கூட 1 வருஷம் நான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் அவள் எப்படின்ட்டு, நீ வந்தாலும் சரி நீ வரலனாலும் சரி என்னோட என்கேஜ்மெண்ட் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நினச்சி ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அடிசி சைடில் போயிட்டு தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா. யார்கிட்டயா பேசணும்னு தோணுது. உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். ஹீரோயின் யோசிக்கிறா, இவர் ஏன் இந்நேரத்தில் நம்ம கால் பண்ணுறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சரி அட்டன் பண்ணி பேசுவோம்னு சொல்லி அட்டன் பண்ணுறா. ஒரு இடத்தோட பேர் சொல்லி அந்த இடத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு இப்போ இந்த நேரத்தில் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சவா, சரி எதுக்குன்னு தெரியலையே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே போனால் அவன் தனியாக நின்றுட்டுருக்கான். என்ன பாஸ் ஆச்சு, ஏன் பாஸ் தனியாக நின்றுட்டுருக்கீங்கும் போது எனக்கு தெரில, எல்லாருமே என்ன வெறுக்கிற மாதிரி தெரியுது, யார் உண்மையாக இருக்காங்க யார் பொய்யா இருக்காங்கன்னு எதுவுமே தெரியலை, என் குடும்பத்தில் இருக்கவங்களே என்னை வெறுத்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறான் இவன் என்ன உடனே சொல்கிறா, பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ எல்லாரும் மேலே கேரிங்காக இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது யாரும் உங்களை வெறுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் அக்கா இருக்காங்க, உங்கள் தம்பி இருக்காங்க, அவங்க எல்லாருமே உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாருமே பழையபடி ஹாப்பியாகிடுவீங்கன்னு சொன்னோடனே இவன் டக்குன்னு வந்து அவள் ஃபேஸில் கையை வச்சு அப்படி தடவி கொடுக்குறான். பாஸ் என்ன பாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் விஷயத்தில் தான் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, எனக்கு பணத்தை மட்டும் தான் பிடிக்கும், நான் பணத்தை மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் பக்கத்தில் வந்து ஐயா ரொம்ப க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவன், பாரு நீ என்னோடய ஒய்ஃப் ஆக போகிற, அப்படி ஆகிட்டேன்னு வச்சுக்கியா எங்கள் பணம் எல்லாமே உனக்கு தான், உனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் இல்லை உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் பணிக்காரி ஆகிடுவேன்ல, சிஇஓட ஒய்ஃப் ஆகிடுவேன்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சவா. இல்லை அதெல்லாம் செட் ஆகாது, அவ்வளோ ஆல்ரெடி உங்க கூட நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கே ஜியா கூலிப்பட வச்சு என்னை கொள்றதுக்கு கூட தயங்க மாட்டா, இதில் நான் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்கிற மாதிரி 2 பேர் ஜோக் மாதிரி இதை பேசி சிரிச்சுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ சீரியஸாக தான் சொல்லியிருப்பான், ஹீரோயின் அதை ஜோக்காக மட்டுமே எடுத்துக்கிறா. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த பாடிகார்டு வந்து ஹீரோ பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கான். ஹீரோக்கு எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை இருக்குது, அவன் தம்பிக்கு அவங்க அக்காக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாடிகார்டை வச்சு வாட்ச் பண்ண சொல்லியிருக்கான். பாடிகார்டு கேட்குறான், ஆமாம் இவங்க இருக்காங்களேங்கும் போது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நம்மால் தான் சொல்லிட்டு இவன் வந்து அனுப்பி விட்டுட்டான் அவனை. அம்மா என்ன விஷயம், எதை குதிச்சு ஓடி வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை பாஸ், நீங்களும் ஜியா மேடமும் வெட்டிங் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்ல, அதுக்கான அப்பாயின்மெண்ட்டு இன்றைக்கி தான் போல் கால் பண்ணாங்க, போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் போதான் போகிறேன்னு சொல்லி இவன் கிளம்பிக்கிட்டு இருக்கான். என்ன பாஸ் ஜியா கூட போகிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை உன் கூட தான் போகிறேன் வா போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் கூட போய் என்ன பண்ணுறது, என் சைஸும் அவங்க சைஸும் ஒன்றே கிடையாது, என்னை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே வந்து அழகாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, உடனே போட்டு பார்க்கணுன்னு தோணுது, அதனால எதுவுமே சொல்லாமல் ஓடி போயிடுறா ட்ரெஸ் போட்டு பார்க்குறதுக்கு. ஹீரோயின் இந்த பக்கம் ஹீரோயின் எப்போ வருவான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருக்கான் வாசலில். ஹீரோயின் ட்ரெஸ்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டு வரா. அவன் கண்ணு அவனாலே நம்ப முடியல, அவன் கண்ணுக்கு ஹீரோயின் இன்னைக்கு ரொம்ப அழகாக தெரியுறா. அப்படியே அவளே தான் இமைக்காமல் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இதுக்கு மேட்சான சூட் இருக்குது, நீங்கள் போட்டு பார்க்குறீங்களான்னு கேட்டவுடனே அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. நான் சீக்கிரமாக வந்துடுறேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போகிறான். இந்த டைம்னு பார்த்து அந்த இடத்துக்கு தான் ஜியாவோட தங்கச்சியும் வராங்க. அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ரிமைண்டர் வந்திருக்கும் போல இருக்குது, அதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த பக்கம் தான் ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றிட்டு உட்காந்துருக்கல, இதை பார்த்து ஜியாவுக்கு ஷாக் ஆயிடுது. இது ஏன் ட்ரெஸ் ஆச்சு, இது எப்படி நீ போட்டிருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டவ அந்த ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே வேலை பார்க்குறவங்க தடுக்க போகும்போது அவங்களுக்கும் கன்னத்தில் புள்ளின்னு ஒரு அற விடுது. உடனே இந்த தங்கச்சிக்கார என்ன சொல்கிறா, என் அக்கா தான் சிஇஓட ஒய்ஃப் ஆக போகிறாங்க, அவளை விட்டுட்டு ஏதோ ஒரு பிச்சைக்காரியை கூப்பிட்டு ட்ரெஸ் போட்டு விட்டுக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில் அப்படின்னு சொல்லி கேட்டவ 2 பேருமா சேர்ந்து ஹீரோயினை போட்டு செம்மையாக அப்யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. 2 பேர்கிட்ட ஹீரோயினால் ஒரே டைமில் ஃபைட் பண்ண முடியல. இந்த சத்தம் கேட்டு ஹீரோ வெளில வந்துட்டான். இந்த மாதிரி ஹீரோயின் அடி வாங்கிட்டு கீழே கிடக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. டக்குன்னு வந்தவன் ஹீரோயினை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் வந்து தனியாக தான் அடிச்சிருப்பேன். ஆனால் 2 பேரும் சேர்ந்துட்டு என் ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டதுனால தான் என்னால் அடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கூட வந்து ஹீரோ முண்டி வந்து விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. போனவன் ஓங்கி ஒரே அடை தான் ஜியாவுக்கு. ஜியாவால் இதை நம்பவே முடியல. இவனா நம்மளை அடித்தான்னு சொல்லிட்டு ஷாக்காகி நின்றுட்டுருக்கா. ஏன்னா இந்த ட்ராமா படி வந்து இவன் பின்னாடி குட்டி போட்ட நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி இவன் நடத்தியும் இருப்பா. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் அவளாலே நம்ப முடியல. அவளை திட்டி அனுப்பி விட்டுட்டு ஹீரோயினை செக் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு ஒன்றும் இல்லைங்கும் போது, இருங்க நான் வந்து மேக்கப் ஒழுங்காக போட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. இந்த கேப்பில் ஹீரோ கால் பண்ணி வீட்டில் என்ன சொல்கிறான், இதுக்கப்புறம் ஜியா வந்தானா உள்ளே விடாதீங்க, அவளுக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, இதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனர் ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி வீட்டில் இருக்க மெய்டெல்லாம் ஜியா மேலே கொலைகாண்டில் இருப்பாங்கல்ல, இப்போ அவளோட ட்ரெஸ்லாம் தூக்கிட்டு வந்து வெளில போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தவா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சு தான் கொண்டு வந்து போட்டிங்களாங்கும் போது, சார் தான் சொன்னார் தூக்கி வெளில போட சொல்லி, இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா உனக்கு, சிஓட ஒய்ஃப் நானுன்னு சொல்லும் போது இவளுக்கு கோவம் வந்துட்டு. ஏன்னா இவளை தான் போட்டு அன்றைக்கி அந்த அடி அடிச்சிருப்பான் இந்த ஜியா. அவளுக்கு வர கோவத்துக்கு நல்லா பொலின்னு கன்னத்துலேயே அடி விட்டு பிடிச்சி 4 பேருமா சேர்ந்து தெருவில் தள்ளி விட்டுடுறாங்க அவளை. இதுக்கப்புறம் உள்ளே வரக்கூடாது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காளுங்க. ஜியாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா இப்படிலாம் நடந்துச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் போது, ஓ அந்தளவுக்கு போயிடுச்சா, இரு நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே விட்டு வைக்கிறது சரியாக தோணலை எனக்கு, நான் முடிவு பண்ணுறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஹீரோயின் வேலைக்கே வரல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்னாச்சு தெரிலையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எப்போவுமே 9 மணிக்கு வேலைக்கு வந்துடுவான், இன்றைக்கி 10 மணி ஆயிடுச்சு வேலைக்கே வரல. பாடிகார்ட்டை சொல்கிறான் அவளோட லொக்கேஷனை செக் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு என்ன நடந்துக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜியா அப்பாவோட ஆள் தான் போல இருக்கு. ஹீரோயினை கடத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கானுங்க கட்டி போட்டு. இந்த பக்கம் வந்து பாடிகார்டு கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. ஒரு பாழடைஞ்ச பங்களா கிட்ட தான் அவங்களோட லொக்கேஷன் காட்டுது சார், இப்போ என்ன பண்ண போகிறான்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு டவுட் வந்துருச்சு. கண்டிப்பாக ஜியா ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லி இவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. மீட்டிங்காவது மண்ணாவதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அவனுங்க 2 பேரும் சேர்ந்து, பரவாயில்லையே அழகாக தான் இருக்க, உனக்கு கடத்திட்டு வந்து கொலை தான்ப்பா சொன்னானுங்க, ஆனால் அப்படியே கொள்றதுக்கு மனசு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகும்போது இவனுங்க 2 பேர் வந்துட்டானுங்க. அப்படியே அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்ச உடனே செம்மையாக அவனை ஹக் பண்ணிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. இந்த பாடி கார்டுக்கெலாம் சிரிப்பு தான் வருது, நம்ம பாஸா இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. ஹீரோயின் அப்படியே அவனை ஹக் பண்ணி அழுதுகிட்டே, எனக்கு வந்து நான் செத்துருவேங்கிற பயத்தை விட எங்கே இன்னமும் உங்களை பார்க்க முடியாதுங்கிற பயம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது, சாரி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், நான் சீக்கிரமே வந்து உன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லும் போது, சரி விடுங்க இப்போ என்ன அதான் காப்பாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கா. அப்போ தான் ஞாபகம் வருது, இன்றைக்கி தான் இந்த ஹீரோவோட தம்பி இருக்கான்ல, அவனுக்கு நிச்சயதார்த்தம் போல இருக்கு. ஹீரோயினுக்கு ஸ்டோரி நல்லாவே தெரியும். இந்த நிச்சயதார்த்தத்தை அன்றைக்கி தான் ஹீரோவோட அக்கா வந்து அப்ராட்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க. அன்றைக்கி தான் வந்து இவன் தம்பிகாரனோட ஃபியான்ஸே அதான் இந்த ஜியாவோட தங்கச்சி, அவங்களை வந்து அடித்து அந்த இடத்துல கொண்டிருப்பா. இது இல்லாமல் ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ப்ளீஸ் போங்க, உங்கள் அக்காவை காப்பாற்றுங்க, உங்கள் அக்காவை அடித்து கொள்ள போகிறாங்க, ப்ளீஸ் போங்க, ஏன் என்னெல்லாம் கேட்காதீங்க, எப்படி உனக்கு தெரியும் கேட்காதீங்க போங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அதே மாதிரி ஹீரோவோட அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. 8 வருஷம் கழிச்சு இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஜியாவோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து இதை பார்த்துட்றா. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கால் பண்ணி உன் ஆள் வந்து வேறு யாரும் பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்ச அஃபேரில் இருப்பான் போல இருக்குன்னு சொல்லும்போது, அவனா இவ்வளோ பண்ணுறானான்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்புன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாமல் இந்த அக்கா வந்து அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் இவளை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க. பேசலான்ட்டு போகும்போது இவள் டைரெக்டாக வந்து கழுத்தை பிடிச்சிட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஆள் கூடயே நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பா, இந்த குழந்தைய அவங்ககிட்ட பெற்றுக்கிட்டது தானே சொன்னவ, ஃபோட்டோ வந்து அவங்க கையில் வச்சுருந்துருப்பாங்க. தம்பி கூட அக்கா ஃபோட்டோ எடுக்கிறது சாதாரணம் தானே, அந்த ஃபோட்டோ வச்சுருந்துருப்பாங்க. அதை பார்த்து டென்ஷனாக எட்டி வயிற்றுலேயே உதச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப உதச்சதில் அவங்களுக்கு வந்து பிளட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிருது. அவங்க கெஞ்சுறாங்க, இங்கே பாரு நான் உன்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், இது என் குழந்தை, ரொம்ப வருஷமாக தவமிருந்து இப்போ தான் குழந்தை பிறக்க போகுது, இப்போ கூட ஒன்றும் இல்லை, என்னை ஹாஸ்பிட்டல் மட்டும் கொண்டு போய் விட்டுரு, என் குழந்தைய காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்லேயே இவங்க இல்லை. அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும்ல அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே தான் இந்த லேடியோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க போல இருக்கு. எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து இவங்களை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க, இது உனக்காக தான் கிஃப்டாக நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லும் போது இது எதையுமே அவங்க கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. கரெக்டாக பார்த்தா அந்த நேரம் பார்த்து ஹீரோ உள்ள வந்துக்கிட்டு இருக்கான். இவன் வரது தெரிஞ்சோடனே ஒரு டைனிங் டேபிளுக்கு அடியில் அவளை வந்து மறைச்சி வச்சிடுறாங்க.
ஹீரோவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். எல்லா இடத்துலையும் தேட சொல்கிறான். ஆனால் எங்கேயுமே அவங்க அக்கா இருக்கிற மாதிரியே தெரியல. உடனே இவன் கேட்குறான், என்ன இந்த இடத்துல பிளட்டு கிடக்க, யார் அடிச்சிங்கன்னு கேட்கும்போது, இல்லை அது பிளட் இல்லை, ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ண வச்சுருந்தோம், குங்குமம் தான் கொட்டி கிடக்குங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாடி கார்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அண்ணா அக்கா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் கால் பண்ணி தம்பி தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். இன்னும் 5 நிமிஷத்தில் இங்கே இருக்க, அப்படி இல்லைன்னா கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி மிரட்டி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே கீழே கிடக்கிற பேப்பர் எடுத்து பார்க்குறான். இந்த பத்திரத்தில் வந்து என்ன தெரியுமா எழுதியிருக்கு, என் அக்கா உனக்காக உன் பேர்லேயும் என் தம்பி பேர்லேயும் சொத்தை எழுதி வச்சிருக்கா, இதை கூட படித்து பார்க்காம அவ்வளோ போட்டா இந்த அடி அடிச்சேன்னு கேட்டவன் அங்கே இருக்க எல்லாரையும் ஒருத்தவங்களை விடாமல் மாறி மாறி கணத்துல பொலிர்னு விடுறான். கரெக்டாக தம்பி யாரும் வந்துட்டான். ஆனால் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் நீ தேடி ஒன்று பிடிச்சிட்டு வந்தல, அதுதான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்க, அவ்வளோதான் அக்காவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அக்காவுக்கு என்ன ஆகும்லாம் தெரியல, அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிற நீனே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். இவனுக்கு வெறியாருச்சு, கண்ட மணிக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அக்காவை தான் பார்க்க போயிருக்கா. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க, ரொம்ப பயந்துருப்பாங்க. ஹீரோயின் தான் போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருந்துருக்கணும், சொல்லாமல் விட்டது என் தப்பு தான் சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்களும் கொஞ்சம் நார்மல் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் ஹீரோ வந்து தனியாக நின்றுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு, என்ன எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, இப்போ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா உனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலான் இருக்கேன்னு சொல்கிறான். என்ன ப்ரொமோஷன் சொல்லி கேட்கும்போது, என்னோட ஒய்ஃபாக ப்ரொமோஷன் கொடுக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நான் மனசில் நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு கேட்கும் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியுங்கும் போது, ஏன்னா நீங்கள் மனசில் நினைக்கிறதும் எல்லாமே எனக்கு கேட்குது, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறோட கூட எனக்கு கேட்குது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது, என்ன நினைக்கிறேன் சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது, ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்க, நீ தான் உலகத்திலே அழகின்னு சொல்கிறீங்க அதானுங்கும் போது, இவனு சிரிச்சுக்கிட்டே அவளை கிஸ் பண்ணி ஹக் பண்ணுறான். அதோட ட்ராமாவுக்கு எண்டு கார்டு போட்டு அந்த ட்ராமாவை முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சதுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது என்னவாக இருக்கும், என்னத்தை மாற்றணும்னு யோசிக்கிறீங்க, அது உங்கள் லைஃபாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் சம்மந்தப்பட்டவங்க யார் லைஃபாக வேணா இருக்கலாம். அப்படி மாற்றணும்னு நினைக்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேற ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.